ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்திக்கு ராத்திரி இந்தியர்களை மட்டுமே கொண்ட ஒரு கப்பல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல போயிட்டு இருக்குது. இந்த கப்பலை அமெரிக்காவோட ராணுவம் அடிக்கிறாங்க. இவங்க அடிச்சதோட எதிரொலி என்ன தெரியுமா? இன்னைக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ல, உத்தரப்பிரதேஷ்ல, இந்தியால சொல்றேன், நம்ம ஆந்திர பிரதேஷ்ல குடும்பங்கள் தன்னோட மகன்களை இழந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த போர்ல ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு நம்ம எல்லாருமே இறைவனை வேண்டிட்டு இருந்தோம். அது ஒரே ஒரு விஷயம் தான். இந்தியர்கள் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாங்களே, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த, நடக்க கூடாதுன்னு நினைச்ச அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. இந்தியர்கள் நடுவுல மாட்டிட்டு இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு few minutesக்கு முன்னாடி, லிட்டரலா few minutesக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல நாங்க மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மேல இன்னைக்கு நடத்த போறோம், நரகத்தை கொடுக்க போறோங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ட்வீட்டை போட்டிருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற போர், மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போர் மட்டும் கிடையாது. அதோட எதிரொலி இந்தியர்களை தாக்குது. நம்மளோட பாக்கெட்ல நம்மளோட பெட்ரோல் டீசல் விலை ஏறுறத கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க பார்த்திருப்பீங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸோட வேல்யூவேஷன் விழுந்துட்டு இருக்குது. எங்க நான் சொல்றேன், நம்ம நாட்டுல, இந்தியால சொல்றேன். இது இந்தியால மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கால நடக்குது, மலேசியால நடக்குது, கனடால நடக்குது, யூரோப் ஃபுல்லா நடக்குது. வேர்ல்டு ஃபுல்லா பெட்ரோல் டீசல் விலை அதிகமாயிட்டு இருக்குது. வொர்க் ஃப்ரம் ஹோம்க்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் வெளியே போனா வண்டியில கூப்பிட்டு போறதுக்கு நாடுகள்னால பெட்ரோல் டீசல் அஃபோர்ட் பண்ண முடியல. மக்கள் அந்த வலியை தாங்க முடியல, அவ்வளவு விலை ஏறிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த போர் இன்னும் பெருசாயிட்டு இருக்குது. மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டெய்லி முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா பக்காவா சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க அதை கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு சேரும். அதை சொல்றதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இது ஒரு நாள்ல பேசி முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு ஏன் இது இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்து இவ்வளவு பெரிய ஒரு போரா மாறி நிக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சீஸ் ஃபயருக்கு நடுவுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. சோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அண்ட் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் நான் கவர் பண்ணுவேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எனவே நான் முதல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இப்போ அந்த போர்ல நேத்திக்கு இருக்கிறதுலே கோரமான விஷயம் நடந்திருக்கிறது. ஒரு கப்பல், இந்த கப்பல் லிட்டரலா 4 நாள்ல 3வது கப்பல். இதே மாதிரி இந்தியர்கள் கொண்ட கப்பல் 4 நாள்ல 3வது கப்பல். இந்த கப்பல்ல மொத்தம் இருக்கிறது எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 21 people, 24 people. ஓகேவா? 24 பேரும் இந்தியர்கள். இந்த கப்பல் ஈரானுக்கு போய் ஆயில ஃபில் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்குது. எந்த வழியா போயிட்டு வரணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்குது. கரெக்ட்டா? அது வழியா தான் போகணும், அது வழியா தான் வெளியே வரணும். சோ இந்த வழியா வெளியே வரலாம்னு பார்த்துட்டு இருக்கப்போ அமெரிக்காவோட ஹெல் ஃபயர் மிசைல்ஸ், ஓகேவா, பயங்கரமான மிசைல், அந்த 2 மிசைல் இந்த கப்பலை தாக்குது. 24 பேரும் இந்தியன்ஸ், அத்தனை பேரும் கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. ஓகேவா? நேத்துக்கு இது லிட்டரலா நடந்தது. நம்ம வீட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்த நேரத்துல நம்ம நாட்டு மக்கள், ஓகேவா, அங்க போய் பெட்ரோல் எடுத்துட்டு வர, டீசல் எடுத்துட்டு வர போன, இந்த எனர்ஜி எடுத்துட்டு வர போனவங்க, அந்த கப்பல் தாக்குதலுக்குள்ளாடுது அமெரிக்கா படையினர்னால. ஏன்? ஈரானுக்கு சம்பாதிச்சிடக்கூடாது. அமெரிக்காவோட நோக்கம் என்ன? ஈரான் சம்பாதிச்சிடக்கூடாது, ஈரானுக்கு பெட்ரோல் டீசல் வித்துறக்கூடாது, ஈரான் எனர்ஜியை வித்துறக்கூடாது. அப்போ அதை கொண்டு போயிட்டு வர கப்பலை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை அடிச்சிருக்காங்க. 24 இந்தியர்கள் கடலுக்குள்ள குதிச்சிருக்காங்க. அதுல 21 இந்தியர்களை காப்பாத்தியாச்சு. அவங்க ஏர் ரெஸ்கியூ, ஒமான் படையினர் போய் ஃபிளைட்ல இருந்து, ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. 3 பேரை காணோம். அந்த குடும்பங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நேத்திக்கு ராத்திரி ஃபுல்லா காணோம், இன்னைக்கு பகல்ல காணோம். ஃபைனலி இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க 3 பேரும் இப்போ இறந்துட்டாங்கன்னு. அந்த 3 பேர் யாருன்னா, ஆதித்யா சர்மா ஹிமாச்சல் பிரதேஷ் சார்ந்தவங்க இறந்து போயிட்டாங்க. சிவானந்த் சௌராசியா உத்தரப்பிரதேஷ் சார்ந்தவங்க, என்ஜின் ஃபிட் பண்றவங்க இறந்து போயிருக்காங்க. பத்னல்லா சுரேஷ் சீஃப் என்ஜினியர் ஆந்திர பிரதேஷ், நம்ம பக்கத்து ஸ்டேட், நம்மளோட சொந்தக்காரங்க இறந்து போயிருக்காங்க. இப்படி இந்த 3 பேருக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? கடலுக்குள்ள உயிரை பணயம் வச்சு குதிச்ச அந்த 24 இந்தியர்களுக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுவரைக்கும் 4 நாள்ல 3 கப்பல்கள், மொத்தம் 68 இந்தியன் செயிலர்ஸ், ஓகேவா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இருக்காங்க. நேத்திக்கு எம்டி மேரிவிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கப்பல்ல தாக்குதல், எல்லாரும் உள்ள குதிச்சிருக்காங்க. 24 இந்தியன்ஸ் ஏர்லிஃப்ட் பண்ணிருக்காங்க. செட்டபெல்லோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கப்பல், அதுலயும் 24 இந்தியன்ஸ் தண்ணிக்குள்ள குதிச்சிருக்காங்க. அதுல தான் 3 பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் ஜல்வீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கப்பல், அதுலயுமே இந்தியர்கள் 20 பேர் மறுபடியும் தண்ணிக்குள்ள குதிச்சு ஹெலிகாப்டர்ல தூக்கி கொண்டு வரப்பட்டிருக்காங்க. 3 பேர் இறந்து போயிருக்காங்க. மொத்தம் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? 68. and all because of what? ஈரான் சம்பாதிச்சிட கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதுனால நடுவுல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் இப்படி மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ல லிட்டரலா அந்த ஆக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல இது நடந்துட்டு இருந்தாலும் இது இங்கயோட முடியறது கிடையாது. இந்த போர் பெருசாயிட்டு போயிட்டு இருக்குது. இது சீஸ் ஃபயர் இருக்கிற ஒரு காலகட்டம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல நம்ம சீஸ் ஃபயர் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் பெருசா உயிரிழப்புகள் இல்ல. அதுல ஒரு உயிரிழப்பு மேஜரா இருந்துச்சு. அதுவும் இந்தியன். ஒரு இந்தியன் வருஷ
பல வருஷமா வந்து மிடில் ஈஸ்ட்ல டெய்லரா வேலை பார்த்து தான் குடும்பத்தை இங்க காப்பாத்திட்டு இருக்கிறவங்க அங்க இருந்து கிளம்பி இங்க வர்றதுக்கு ஏர்போர்ட் போனாங்கன்னா அவங்க மேல ட்ரோன் தாக்குதல் நடந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. சாதாரண மனிதன், இவங்களுக்கு இந்த போருக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப இறந்த 3 பேருக்கு இந்த போருக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி இந்தியர்கள் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குது. இப்போ இந்த போர்ல இப்ப எந்த மொமெண்ட்ல இருக்காங்க, எதுக்காக இப்படி சண்டை போட்டு நடுவுல இந்தியர்கள் இறந்து போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேர்ட்ஸ் ஐ வியூ எடுப்போம். கொஞ்சம் பின்னாடி வந்து லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவா பார்ப்போம். ஈரானும் அமெரிக்காவும் போரை நிறுத்தினாங்க. உண்மை. போரை நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சொல்றாங்க ஈரான் கிட்ட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை எங்களால அலோ பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு இப்ப அமெரிக்கா வந்து நெகோசியேஷனுக்கு வந்து நான் உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னதுக்கான ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தான். லிட்டரலா ஈரான் இதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எங்களோட அணு ஆயுதம், அணுசக்தி இருக்கிற ஒரு கண்ட்ரி அமெரிக்கா தொடாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஒருத்தனால மூட முடியும்னா அவங்கள வந்து அமெரிக்கா தொடாது. ஏன்னா அமெரிக்கா அவங்கள தொட்டாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லா வலி ஃபீல் பண்ண முடியும். இன்னைக்கு சொல்றேன், இந்த மொமெண்ட் நீங்க பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு விலை ஏறிடுச்சுன்னு. இந்தியால சொல்றேன், நீங்க ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், நான் சொன்ன மாதிரி சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, நீங்க எங்க இருந்தீங்கனாலும் வேர்ல்டு ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப எல்லாருமே ட்ரம்ப் மேல, அமெரிக்கா மேல பிரஷர் போடுவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் அமெரிக்கா மேல நீ பண்ற போறனால எங்க ஊர்ல இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, சரி ஓகே சீஸ் ஃபயர், பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அமெரிக்கா என்ன கேக்குறாங்கன்னா ஈரான் கிட்ட அவங்க அக்செப்டே பண்ண முடியாத சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு ஈரான் சொல்றாங்க. தட் இஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி உருவாக்குன அணுசக்தி இருக்கும்ல, அதை கடல்ல கொண்டு போய் அழிச்சிரு, இல்ல என்கிட்ட கொடுத்துரு. ஈரான் என்ன கேக்குறாங்க, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, என் வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேங்கிறத நீ யார் வந்து கேட்கறதுக்கு, நான் ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும், நான் ஆயுதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆயுதம் செய்யல, ஆனா அந்த சக்தியே என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்ற, அதை நான் எஜுகேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுவேன், ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவேன், என்கிட்ட அது இருக்கவே கூடாதுன்னு சொல்றது. இது மோர் ஆஃப் என்ன சொல்ல, என்னோட தன்மானத்தை வந்து கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எங்களுக்கு 2000-3000 வருஷம் வரலாறு இருக்குது. எங்களை அழிக்கணும்னு நினைச்ச அலெக்சாண்டரா இருக்கட்டும், எங்களை அழிக்கணும்னு நினைச்ச பல மன்னர்களால இருக்கட்டும், எல்லாரும் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. ஆனா நாங்க இன்னும் இருக்கோம். ட்ரம்ப் ஒரு ஆளே இல்ல, நாங்க பார்த்து போன லிட்டரலா இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் சொன்னாங்க. நான் எக்ஸாகரேட் பண்ணல. பேச்சு வழக்குல நிறைய பேர் பார்த்துட்டு ஓகே ஏதோ சினிமா டயலாக், நோ லிட்டரலா ஈரானோட பிரசிடென்ட் வந்து இதை சொன்னாரு. நாங்க பல பேரை பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆயிரக்கணக்கான வருஷமா, இந்த ட்ரம்பை பார்த்து பயப்பட மாட்டோம், அதுக்காக நாங்க உயிரிழந்தாலும் சரி அதுக்கு ஆளா நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டே ஓபனா டிக்ளேர் பண்ணாரு. சோ அப்ப ஈரான் என்ன சொல்றாங்க, எங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை வந்து அவமானப்படுத்தாத, நீ இந்த போர் வேணும் வேணாங்கிறது எல்லாத்தையும் தாண்டி எங்க நாட்டே நீ அழிச்சாலும் எங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்மானத்தை விட மாட்டோங்கிற ஒரு ஆங்கிள் வந்து ஈரான் நின்னுட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன பண்றாங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருக்கக்கூடிய இப்போ ஈரான் வந்து நிக்கணும், அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க நிக்கணும்னா அவங்களுக்கு தேவை ஒரு பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கணும், அவங்க சம்பாதிக்கணும். ஈரான் சம்பாதிக்கக்கூடிய ஒரே மெத்தட் வந்து மேஜர் மெத்தட் வந்து ஆயில் பிசினஸ். அப்போ ஆயில் பிசினஸை தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஈரானோட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல அமெரிக்கா வந்து ஃபிளைட்ஸ், ஷிப், சாப்பர், ஹெலிகாப்டர்ஸ், ராணுவ சாப்பர்ஸ் எல்லாத்தையும் உள்ள நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா ஈரான் கிட்ட இருந்து யாரும் ஆயில் டீசல் வாங்க முடியாது, பெட்ரோல் டீசல் வாங்க முடியாது. ஈரான் கிட்ட இருந்து வாங்க முடியாதுனால் ஈரான்னால சம்பாதிக்க முடியாது. ஒரு நாடு வந்து ரொம்ப வருஷம் சம்பாதிக்காம இருக்க முடியாது, ரொம்ப நாள் சம்பாதிக்காம இருக்க முடியாது. அவங்க நாடு எஸ்பெஷலி ஒரு சாதாரண நாடே இருக்க முடியாது. ஒரு போர்ல இருக்கிற நாடு, பல இழப்புகளை வாங்கின ஒரு நாடு, பில்டிங்ஸ் எல்லாம் உடைச்சாச்சு, பிரிட்ஜ் எல்லாம் இடிச்சாச்சு, ஹாஸ்பிட்டலை உடைச்சாச்சு, ஸ்கூலை இடிக்கிறாங்க, எல்லாத்தையும் இடிச்சு வச்சு அந்த அவங்க மறுபடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கே மணி வேணும்ல. அப்ப எல்லா டேமேஜையும் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து போக வேண்டிய பிசினஸையும் லாக் பண்றாங்க. இத மீறி அமெரிக்கா வந்து இந்த பிளாக்கெட் எல்லாம் போட்டுருக்காங்க. அதை மீறி சில கப்பல்கள் ஈரானுக்குள்ள போய் எனர்ஜியை வாங்கிட்டு கிளம்பி போகுது. அந்த கப்பல்கள்ல நிறைய இடங்கள்ல இந்தியன்ஸ் இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடி இப்போ தெரியுது. அந்த மாதிரி போன செட்டபெல்லோ அப்படிங்கிற ஒரு கப்பல் தான் நேத்திக்கு ஈரான்ல இருந்து ஆயிலை ஃபில் பண்ணிட்டு திருப்பி வர்றப்போ அமெரிக்காவோட பிரெசிஷன் மியூனிஷன்ஸ் ஓகேவா டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து என்ஜின் ரூமை தாக்கி இருக்குது. அமெரிக்காவோட கோல் வந்து இந்தியர்களை டார்கெட் பண்ணுங்கிறது கிடையாது, அவங்க என்ஜின் ரூமை தான் டார்கெட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. பட் இது குண்டுங்க, தீங்க, நம்ம வந்து ஷிப்பு, அதுல வந்து நம்ம எப்படி ப்ரிசைஸா இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி நடக்கிறப்ப மொத்தம் 4 நாள்ல 3 கப்பல்கள் இந்தியர்கள் இருக்கிற கப்பல் தாக்குதலுக்குள்ள இருக்குது. அதுல ஒரு கப்பல்ல 3 பேர் இறந்து போயிடுறாங்க. இதுதான் வந்து நேத்திக்கு நடந்திருக்கிறது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அமெரிக்கா ரியாக்ட் பண்ற நேரத்திலே பேரலலா ஈரான் வந்து பதிலுக்கு எங்களோட தண்ணி கிட்ட வந்து எங்களோட நாட்டுக்கு மேலே உங்களோட ஃபிளைட்ஸ்லாம் சில வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அமெரிக்கன் சாப்பர்ஸ்ல வந்து தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தியோ ட்ரோனோ என்னன்னு எக்ஸாக்ட்டா யாரும் டிக்ளேர் பண்ணலனாலும் ஈரானோட தாக்குதலுக்கு டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆர் கோஇன்சிடென்டலி உள்ளான ஒரு அமெரிக்கன் சாப்பர், மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அப்பாச்சி சாப்பர் ஓகேவா, ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஹெலிகாப்டர் வந்து நேத்திக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இடிஞ்சு தண்ணிக்குள்ள விழுகுது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கன் பைலட்ஸ் 2 பேரை வந்து அமெரிக்கா ட்ரோனை வச்சு காப்பாத்துறாங்க. சோ இட் இஸ் நாட் a flying drone, it is a water drone. சோ ஒரு ட்ரோன் போட்டை வச்சு அமெரிக்கா வந்து அவங்க 2 பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அமெரிக்கன்ஸ் 2 பேர் இந்த போர்ல லிட்டரலா சண்டை போட்டுட்டு இருக்கவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா நடுவுல இருக்கக்கூடிய இந்தியர்கள்
3 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்துறாங்க. ஈரான் வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறாங்க. எங்க நாட்டுக்குள்ள ஏன் இப்ப தாக்குதல் நடத்துற? சீஸ் ஃபயர் தான், அமைதியான ஒரு நேரம் தானே சொல்றேன். இப்போ என் நாட்டுக்குள்ள என்னை பிசினஸும் பண்ண விட மாட்டேன், என் நாட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்குள்ளேயும் வந்து அடிக்கிற. அமெரிக்கா என்ன சொல்றேன், என் சாப்பர் நீ அடிச்சிட்ட. ஈரானோட பாயிண்ட் என்னன்னா, உன் சாப்பர் என் இடத்து மேல வந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ஸ்டேல்மேட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவை அடிக்கணும். ஆனா ஈரான் கிட்ட அமெரிக்கா அடிக்கக்கூடிய பவர் இல்ல, அமெரிக்காவோட மெயின்லேண்ட். ஏன்னா அமெரிக்கா வந்து ஈரானுக்குள்ள அடிக்கிறாங்க, அப்ப ஈரான் பதிலுக்கு அமெரிக்காக்குள்ள அடிக்கணும், அதுதானே லாஜிக். ஆனா ஈரான் கிட்ட உலகத்தோட மறுபக்கத்துக்கு போகக்கூடிய மிசைல்ஸ் கிடையாது. அதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வேணும். அதை தான் டெவலப் பண்ண விடாம அமெரிக்கா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஈரான் வந்து இன்னைக்கு டைரக்டா நினைச்சா அமெரிக்காவை அடிக்க முடியாது. அப்படி அடிக்க முடியற ஒரு கண்ட்ரியா இருந்தா அமெரிக்கா இந்த வாளெல்லாம் ஆட்ட மாட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நார்த் கொரியா. நார்த் கொரியானால அடிக்க முடியும், நார்த் கொரியா கிட்ட அமெரிக்கா வம்புலுக்கவே மாட்டாங்க. இப்போ ஈரான் பாருங்க, ஈரான்னால அமெரிக்காவை அடிக்க முடியாது, மெயின்லேண்ட் அடிக்க முடியாது. அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஈரான் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கன் பேசஸ் இருக்கக்கூடிய இடத்தை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜார்டன், குவைத், பஹ்ரைன், இமிடியேட்டா பாருங்க எத்தனை கண்ட்ரீஸ்க்கு இந்த போர் பரவுதுன்னு. ஜார்டன்ல 20 மிசைல்ஸ் வந்து ஈரான் லான்ச் பண்றாங்க, குவைத் மேல அடிக்கிறாங்க, பஹ்ரைன் மேல அடிக்கிறாங்க. ஏன் இந்த கண்ட்ரீஸ்லாம் அடிக்கிறாங்க? இவங்கெல்லாம் வந்து அரப் கண்ட்ரீஸ் தானே, இஸ்லாமிய நாடுகள், ஈரான் கூட இருக்கிற கண்ட்ரீஸ் தானே கேட்டீங்கன்னா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அமெரிக்காவோட பேசஸையோ இல்ல அமெரிக்காவோட கப்பல்களையோ நிறுத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த நாடுகள். அமெரிக்கா வந்து இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மேல யாரையும் போக விடாம, ஈரானுக்கு யாரும் பிசினஸ் பண்ண விடாம நிறுத்திட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அமெரிக்கன்ஸுக்கு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஜார்டனா இருக்கட்டும், அங்க வந்து அஸ்ராக் பேஸ் ஒன்னு இருக்குது, அதே மாதிரி குவைத்தா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், இங்கெல்லாம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருக்காங்க, அமெரிக்க ராணுவ பேசஸ் இருக்குது. சோ இங்க இருந்து தான் இவங்க ஆபரேட் பண்றாங்க. உலகத்தோட மறுபக்கத்துல இருந்து வந்துட்டு போகல. சோ இங்க இருந்தே ஆபரேட் பண்ணிருக்காங்கன்றதுனால இவங்கள தாக்குறதுக்கு ஈரான் என்ன பண்றாங்க, இந்த 3 கண்ட்ரி மேலயும் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த 3 கண்ட்ரி மேலயும் தாக்குதல் நடத்துறப்போ அதை தடுத்து நிறுத்துறது அமெரிக்கன்ஸ் கிடையாது, அதை தடுத்து நிறுத்துறது அந்தந்த லோக்கல் கண்ட்ரீஸோட டிஃபென்ஸ் ஃபோர்சஸ். சோ போர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஜார்டனோட டிஃபென்ஸ், குவைத்தோட டிஃபென்ஸ், பஹ்ரைனோட டிஃபென்ஸ், அவங்க எல்லாம் பதிலுக்கு இதெல்லாம் தாக்கி அந்த மிசைல்ஸ் எல்லாம் டிஃப்யூஸ் பண்றாங்க. இப்படி போர் வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்கிற மொமெண்ட்ல தான் இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகளையும் யூஸ் பண்ணிருக்காரு. அதுல சொல்றாரு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வில் பி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இன்னைக்கு ராத்திரி ஒரு மிகப்பெரிய தாக்குதல், வெரி ஹார்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து கேபிட்டல்ல போட்டிருக்காரு. வெரி ஹார்டுங்கிற வேர்டே ரொம்ப முக்கியமான ஒரு காரமான ஒரு வார்த்தை, அது ரொம்ப பெரிய தாக்குதல்னு அர்த்தம். அதை கேபிட்டல் லெட்டர்ல போட்டு வெரி ஹார்ட் டுநைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது பிராக்கெட்ல என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கடல் படை, வான்படை, அப்புறம் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே ஆல்ரெடி அடிச்சு உடைச்சாச்சு. அதுக்கப்புறம் நாம அவங்கள பயங்கரமா அடிக்க போறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா மேக்ஸிமம் டேமேஜ் பண்ண போறோம் ஈரானை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்ல, இட் இஸ் கெட்டிங் வர்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபியூச்சர்ல கண்டிப்பா நாம கார்க் ஐலாண்டை டேக் ஓவர் பண்ணுவோங்கிறாரு. See, now listen to this carefully. அமெரிக்கா என்ன சொல்லுதுனால், ஈரானை கேப்சர் பண்ணுவோம், ஈரானோட மண்ணை போய் பிடிப்போம், நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும், அமெரிக்கன் கொடியை வந்து மிடில் ஈஸ்ட் உலகத்தோட மறுபக்கத்துல ஈரானுக்குள்ள ஏற்றுவோம்னு சொல்றாங்க. அண்ட் அந்த இடத்த நம்ம டேக் ஓவர் பண்ணிப்போம், அமெரிக்கா வந்து அந்த இடத்த உரிமை கொண்டாடிடும், ஆக்கிரமிப்போம். வெள்ளக்காரங்க வந்து இந்தியாவை பிடிச்ச கதை மாதிரி அமெரிக்கா இப்ப என்ன சொல்லுது, கார்க் ஐலாண்டை டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. கார்க் ஐலாண்ட். சோ இதுக்கு தான் நான் வந்து நம்ம சேனல்ல வந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கன்னு சொல்லுவேன், எஸ்பெஷலி இதுல. ஏன்னா கார்க் ஐலாண்டை பத்தி நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஒரு ரொம்ப பேசிக்கான ஐடியா. ஈரான்ல கடல் பகுதி வந்து பீச்சஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஷாலோவா இருக்குது, பெரிய கப்பல்கள் வர முடியாது, தர தட்டிடும். அதனால அவங்களோட பெட்ரோல், டீசல், எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, கார்க்னு இன்னொரு ஐலாண்ட் அவங்க கிட்ட இருக்குது, அவங்களோட ஐலாண்ட் தான், அங்க வந்து கொண்டு வந்துருவாங்க. அங்க இருந்து எல்லா ஷிப்பும் போயிட்டு இருக்கும். சோ ஈரானோட எல்லா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேஜரா நடக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா கார்க் ஐலாண்ட் தான். ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அந்த கார்க் ஐலாண்டை பிடிப்போங்கிறாரு. which means ஈரானோட வாழ்வாதாரமான எனர்ஜி பிசினஸ்ல கை வைப்போம், நம்ம அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருவோங்கிறாங்க. கார்க் ஐலாண்டை வந்து எனர்ஜி ஃப்ளோ, அங்க தான் அவங்களோட மணி மின்டிங் ஏரியா, அவங்க அங்க தான் சம்பாதிக்கிறாங்க, அந்த இடத்தை வந்து கேப்சர் பண்ணுவோம்னு சொன்னது மட்டும் இல்லாம he goes on further, we will be taking Karg Island and other oil infrastructure points. மீதி இருக்கக்கூடிய ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எடுத்துருவாங்கறாரு. கார்க் மட்டும் இல்ல, அதுதான் அவங்களோட மெஜாரிட்டி ஆயில் ஃப்ளோ ஆகிற இடம். மீதி இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் உருவாக்கக்கூடிய இடத்தையும் கேப்சர் பண்ணிடுவாங்கறாரு. ஒரு ஜோக் இருக்குது, சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து நிறைய எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்துருவான் சரியா எங்க கிளாஸ்ல. அவனை பார்த்து எங்களோட ஹிஸ்டரி டீச்சர் சொல்லுவாரு, பாத்துடா அமெரிக்கா உன் தலையில இறங்கிட போகுதுன்னு. ஏன்னா அவ்வளவு எண்ணெய் இருக்குது, அமெரிக்கா உன் தலையில வந்து இறங்கிடுவாங்கன்னு. எண்ணெய் எங்க இருந்தாலும் அமெரிக்கா போய் பிடிச்சிருவாங்கன்னு ஒரு ஜோக் இருக்குது. அந்த மாதிரி இப்ப ட்ரம்ப் வந்து என்னெல்லாமோ அமெரிக்கா ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நாங்க உலகத்தை காப்பாத்துறோம்னு ஆரம்பிச்சது, கடைசியில ட்ரம்ப் எங்க வந்து நிக்கிறாரு, அவங்களோட ஆயில் இடத்தை எல்லாத்தையும் பிடிச்சிருவோம்னு சொல்லி வந்து நிக்கிறாரு. And he goes on further and assume total control of their oil and gas markets.
மச் லைக் வாட் வி ஹேவ் வித் வெனன்சுலா. வெனன்சுலால இருக்கக்கூடிய வெனன்சுலா வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் குவாலிட்டி ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். அதை வந்து அமெரிக்கா கேப்சர் பண்ணிட்டாங்க, அந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஈரானோட எல்லா ஆயிலையும் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஒரு பிரசிடென்ட் டிக்ளேர் பண்றாரு. ஒரு நாட்டுக்குள்ள போய் அவங்களோட வாழ்வாதாரத்தை, அவங்களோட மண்ணை ஆக்கிரமிக்க போறேன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. அண்ட் திஸ் ஹேப்பன் பிஃபோர் ஃபியூ மினிட்ஸ். நான் உங்ககிட்ட வந்து அப்படியே சொல்றேன். அண்ட் ஹி கோஸ் ஆன் ஃபர்தர். என்ன சொல்றாரு? which will work out brilliantly for both Venezuela. So இது வந்து என்ன சொல்றாரு? வெனிசுலாவுக்கு அது நல்லது, அமெரிக்காவுக்கு அது நல்லது, அதே மாதிரி ஈரானுக்கும் இது நல்லதா இருக்கும். ஈரானுக்கு எப்படி இது நல்லதா இருக்கும்? ஆனா அவர் சொல்றாரு ஈரானுக்கு இது நல்லதா இருக்கும். Thank you for your attention to this matter, பிரசிடென்ட் ட்ரம்ப்ங்கறாரு. இது உண்மையிலே நடந்துச்சுன்னா நம்ம கண்ணு முன்னாடி உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு இன்னொரு ஒரு நாட்டு மேல ஒரு போரை தொடுத்து லிட்டரலா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்போ அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் வளங்களையும் கைப்பற்றக்கூடிய ஒரு மொமெண்ட் அங்க வந்து அமெரிக்கா கொடிய நடுவோங்கிறாரு. லிட்டரலா அதான் மீனிங். அங்க இருக்கிற இடத்தை கேப்சர் பண்ணிடுவோம், எங்க கண்ட்ரோலுக்கு வந்துருங்கிறாரு. இது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஈரான் வந்து சும்மா கிடையாது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ஈரான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறது. வெனிசுலா வேடிக்கை பார்த்தாங்க, ஈரான் வேடிக்கை பார்க்காது. அது நம்மளுக்கு தெரியும். அங்க இருக்கிற மக்களே வந்து வெகுண்டெழுவாங்க. பட் இதுல சக்சீட் ஆகும்னு நினைக்கிறீங்களா அமெரிக்கா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல அமெரிக்கா இதுல ஃபெயில் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காரணம், இன்டர்நேஷனலா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்றப்ப நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை கூட நம்ம கோரிலேட் பண்ண முடியும். ஒவ்வொருத்தங்களோட ஆட்டிடியூட் என்ன, நம்மள சுத்தி இருக்கிறவங்க பிஹேவ் பண்றது என்ன. இன்டர்நேஷனலா நடக்கிறது பிக் பாஸ் தானே. இது ஒரு லார்ஜர் பிக் பாஸ். வேர்ல்டு மேல ஃபுல்லா ஒரு ஐ கிளாஸ் போட்டு பார்க்குற மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுல அமெரிக்கா சக்சீட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஈரான் அதை தடுத்து நிறுத்தி ஈரான் இந்த ஒரு அமெரிக்காவோட ஸ்கெட்ச் இருக்குல்ல, ஈரானோட எண்ணெய் வளங்களெல்லாம் பிடிக்கணும், ஈரானோட இடத்துல அமெரிக்கா கூடிய நடணும், இதுலலாம் ஈரான் வந்து தடுத்து நிறுத்தி ஈரான் சக்சீட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரு ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை இதுல அடுத்து என்ன டெவலப்மெண்ட் இருக்கோ அதை வந்து சேர்க்கிறேன். நீங்க அதை பார்க்கணும்னால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டா சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும், வேற ஏதாவது டாபிக் என்கிட்ட கேட்கணும், பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், லிங்க்டினா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். I'll see you tomorrow. Love you all. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்மளோட சொந்தங்களுக்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஸ்குவாடு அத்தனை பேர் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. அவங்க எல்லாரோட சேஃப்டிக்கும் வெல்பீயிங்க்கும் நான் பிரார்த்திக்கிறேன். Love you all. Take care. Bye. Cheers MGs.